இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முதலீட்டு மோசடி சமூக வலைதளம் மூலம் அறிமுகமானவரின் வலையில் சிக்கி கேக் தொழிற்சாலை ஊழியர் 1,66,000 ரிங்கிட் இழப்பு. சமூக வலைதளத்தின் மூலம் அறிமுகமான ஒருவரை சந்தித்த கேக் தொழிற்சாலை ஊழியர் இல்லாத முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ததன் மூலம் 1,66,000 ரிங்கிட்டை இழந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அறிமுகமான அந்த ஆடவரின் வாக்குறுதியை நம்பி பாதிக்கப்பட்ட நபர் இந்த பணத்தை ஏமாந்துள்ளார் என முழு தெலங்கானா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷருடின் அப்துல் வஹாப் தெரிவித்தார். முதலீட்டு திட்டத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்று அந்த ஆடவர் கூறியதை நம்பியதோடு அவர் வழங்கிய வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 16 முறை பணம் பட்டுவாடா செய்துள்ளார். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப எந்தவொரு லாப தொகையையும் தனக்கு கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர் அதில் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் தண்டனை சட்டத்தின் 420வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷஹருடின் கூறினார். ஜொஹூர் போலீஸ் நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் ரிம்மை எரிந்து போலீஸ் அதிகாரியையே தாக்கிய இளைஞர். ஜொஹூர் இஸ்கந்தார்புத்திரியில் உள்ள முத்தியாரா ரினி போலீஸ் நிலையத்தில் 22 வயது இளைஞன் ஒருவன் புகார் முகாப்பில் இருந்து போலீஸ் அதிகாரியை திடீரென தாக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தினான். அவன் முதலில் மோட்டார் சைக்கிள் ரிம்மை எறிந்து பின்னர் அதிகாரியின் முகத்தில் குத்தினான். அதில் அதிகாரி தோளில், கண் பகுதியில் மற்றும் காலில் காயமடைந்தார். மல்லுக்கட்டிய பிறகு போலீசார் ஒரு வழியாக அவனை கட்டுப்படுத்தியதாக இஸ்கந்தார்புத்திரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் கூறினார். கையில் இருந்த பையில் கத்தி மற்றும் மோட்டார் ரிமும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த இளைஞன் மனநிலை சரியில்லாதவராக தோன்றியதால் அவனை சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். ரவாங்கில் தரையில் ஓங்கி அடித்து குழந்தை மரணம். தந்தைக்கு 16 ஆண்டுகள் சிறை. தரையில் ஓங்கி அடித்து 2 மாத குழந்தை மரணத்திற்கு காரணமானதை ஒப்புக்கொண்ட தந்தைக்கு ஷா அலாம் உயர்நீதிமன்றம் 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இச்சம்பவம் 2022 ஜூலை மாதத்தில் ரவாங் தாசிக் புத்திரியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தகராறின் போது நடந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மன உளைச்சலுக்கு ஆளான டேனியல் இமான் ஷெரீப் குழந்தையை பலிகடா ஆக்கினார். ஆனால் குழந்தை கதறி அழுதபோது கட்டிலிருந்து விழுந்து மேசையில் உதடு மோதி அடிபட்டு விட்டதாக பொய் கூறி சமாளித்துள்ளார். எனினும் மருத்துவ அறிக்கையின்படி குழந்தை தலைக்காயங்களால், குறிப்பாக தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தது அம்பலமானது. இந்நிலையில் சிறை தண்டனை டேனியல் கைது செய்யப்பட்ட 2022 ஜூலையில் இருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அறிவித்தார். மலாக்காவில் காட்டுப்பன்றி முட்டியதில் UTHM பல்கலைக்கழக மாணவர் படுகாயம். ஜொஹூர் பாக்கோவில் உள்ள UTHM வளாகத்திற்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பும் வழியில் 19 வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் காட்டுப்பன்றியால் முட்டப்பட்டு படுகாயம் அடைந்துள்ளார். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மலாக்கா அலோர்காஜா பாடாங்காட் கெலாடி அருகே நிகழ்ந்தது. காட்டுப்பன்றி முட்டியதில் மாணவரின் பற்கள் உடைந்து ஈறுகள் கிழிந்தன. அவர் தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவத்தின் போது அப்பகுதி இருட்டாக இருந்ததாகவும் விளக்குகள் இல்லாததால் ஏற்கனவே அங்கு விபத்துகள் நடந்துள்ளதாகவும் கூறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாணவரின் குடும்பத்தார் வலியுறுத்தினர். போலீசார் இதுவரை அதிகாரப்பூர்வ புகார் எதனையும் பெறவில்லை. வனத்துறையான பெருகிலித்தான் சம்பவத்தை விசாரிக்கிறது. சிலேயில் பரவிய காட்டுத்தீ, 19 பேர் பலி, ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு. சிலேயின் மத்திய மற்றும் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தீயினால் இதுவரை குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி 30க்கும் மேற்பட்ட தீ பரவல்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில், சில பகுதிகளில் தீ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டாலும் உயர் வெப்பநிலை தொடரும் என்பதால் புதிய தீ பரவல்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளதென அவர் எச்சரித்தார். சில பகுதிகளில் வெப்பநிலை 37 செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான உயிரிழப்புகள் பென்கோ நகரில் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு 325 வீடுகள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளன. மேலும் தீ வேகமாக பரவியதால் மக்களுக்கு தப்பிக்க குறைந்த நேரமே கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து நியூபிள் மற்றும் பயோ பகுதிகளில் இதுவரை 35,000 ஹெக்டருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயால் அழிந்தது.
ஜித்ரா டோல் சாவடியில் ஹோண்டா சிவிக் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்ததில் இளம் காதல் ஜோடி உயிரிழப்பு. கெடா ஜித்ரா டோல் சாவடியில் நேற்று அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் ஹோண்டா சிவிக் கார் கட்டுப்பாட்டை இழந்து டோல் தடுப்பில் மோதி கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது. இதில் காரில் இருந்த இளம் காதல் ஜோடியான 20 வயது பாங் சென் சிங், 19 வயது தான் சி ஷான் இருவரும் உடல் கருகி மாண்டனர். விபத்து அதிகாலை 1:15 மணியளவில் வடக்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த ஜித்ரா தீயணைப்பு படையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இருவரின் உடல்களும் அலோர் ஸ்டாரில் உள்ள சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. 2026 STR ரொக்க உதவியின் முதல் கட்ட விநியோகம் இன்று தொடங்குகிறது. 2026 ஆண்டுக்கான STR ரொக்க உதவியின் முதல் கட்ட விநியோகம் நாடளாவிய நிலையில் இன்று தொடங்கியுள்ளது. மொத்தம் 1.1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுடன் இந்த உதவி 3.7 மில்லியன் குடும்பங்கள் மற்றும் துணையற்ற 1.3 மில்லியன் மூத்த குடிமக்களை சென்றடையும். அந்தந்த தகுதி பிரிவுகளுக்கு ஏற்ப 100 ரிங்கிட் முதல் 150, 500 ரிங்கிட் வரை அவர்களுக்கு வழங்கப்படும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. STR ரொக்க உதவி காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. 5000 ரிங்கிட்டுக்கும் குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்கள், ஏழைகள் மற்றும் ஈகாஷி தரவுதளத்தில் பதிவு செய்யப்பட்ட பரம ஏழைகள் இதில் அடங்குவர். இவ்வேளையில் சும்மங்கான் அசா ரகுமா அல்லது சாரா என சுருக்கமாக அழைக்கப்படும் மாதாந்திர அடிப்படை உதவி தொகையும் அரசாங்கம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் 4 லட்சம் ஏழை மக்கள் உட்பட 8 மில்லியன் மலேசியர்கள் பயனடைகின்றனர். ஒட்டுமொத்தமாக STR மற்றும் சாரா உதவிகளுக்கு மடானி அரசாங்கம் 15 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. இது மலேசிய வரலாற்றில் மிக உயர்ந்த தொகையாகும். பன்னிசை பாடசாலையின் தமிழிசை பயணம் 2025 இரண்டாவது பிரம்மாண்ட பட்டமளிப்பு விழா. பன்னிசை பாடசாலை நடத்திய தமிழிசை பயணம் 25 மாணவர் அரங்கிசை மற்றும் இரண்டாவது பட்டமளிப்பு விழா ஞாயிறு அன்று சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. 2019 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாடசாலை தற்போது 300 மாணவர்களுக்கு திருமுறை பன்னிசை போதனை செய்து வருகிறது. அவ்வகையில் 12 திருமுறைகள் மற்றும் 24 தேவார பண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகள் பயின்று 3 நிலை சான்றிதழ் படிப்பை முடித்த மாணவர்கள் பட்டம் பெற்றனர். இவ்வாண்டு 16 மாணவர்கள் பட்டம் பெற்றதுடன் 150 மாணவர்கள் சான்றிதழ் பெற்றனர். விழாவில் சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் தான் ஸ்ரீ டாக்டர் பாலன் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்க கணேசன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பன்னிசை பாடசாலை திருமுறை பன்னிசையை முறையாக கல்வியாக உயர்த்தும் முன்னோடி என பன்னிசை பாடசாலை ஆலோசகர் டத்தோ CM விக்னேஸ்வரன் கூறினார். லங்காவி புகிட் மாலுட் கப்பல் துறைமுகத்தில் தீ விபத்து, பயணிகளை ஏற்றி செல்லும் 3 ஃபேரிகள் தீயில் அழிந்தன. லங்காவிக்கு அருகில் உள்ள புகிட் மாலுட் கப்பல் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பயணிகளை ஏற்றி செல்லும் 3 ஃபேரிகள் அழிந்தன. நேற்றிரவு மணி 9:46க்கு கிடைத்த தகவலின்படி உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 23 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக லங்காவி தீயணைப்பு நிலைய அதிகாரி முகமது ஜம்ரி அப்துல் கானி தெரிவித்தார். 6 ஃபெரிகள் சம்பந்தப்பட்ட இந்த தீ விபத்தில் 2 ஃபெரிகள் சுமார் 80 விழுக்காடு அழிந்ததோடு சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் கடலில் அடித்து செல்லப்பட்டது. மற்றொரு படகு சுமார் 5 விழுக்காடு எரிந்த நிலையில் இதர 3 படகுகள் தீ பரவுவதிலிருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஜம்ரி விவரித்தார். தீயில் எரிந்த ஃபெரி கடலில் அடித்து செல்லப்பட்ட போதிலும் மீனவர்களின் உதவியோடு கரைக்கு இழுத்து வரப்பட்டது. மற்றொரு ஃபெரியில் பின்புற வழியாக கடல் நீர் புகுந்ததால் தீ அணையும் வரை தீயணைப்பு வீரர்கள் காத்திருந்தனர். நேற்றிரவு மணி 11:07 அளவில் தீ கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் அதிகாலை மணி 2:10 அளவில் தீயணைப்பு நடவடிக்கை முழுமையாக முடிவுற்றது. SPE நெடுஞ்சாலையில் ட்ரெய்லர் லோரி கவிழ்ந்தது, 2 மரணம். SPE எனப்படும் செத்தியாவங்சா பந்தாய் நெடுஞ்சாலையில் ஜாலான் சன் சவுலினில் செராமிக் ப்ரோ தொழிற்சாலைக்கு அருகே ட்ரெய்லர் லோரி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் மரணமடைந்தனர். நேற்றிரவு மணி 8:55க்கு நிகழ்ந்த இந்த விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் புடு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
கான்கிரீட் தடுப்பு கல்லை மோதிய பின் அந்த ட்ரெய்லர் லாரியிலிருந்து ஓட்டுநரும் உதவியாளரும் நெடுஞ்சாலைகள் கீழே விழுந்ததால் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததாக தீயணைப்பு நிலைய அதிகாரி நூர் ஜஹேலா முகமது சைனல் தெரிவித்தார்.